மத்திய அரசின் நிர்வாக திறனையும் கேள்விக்குறியாக்கியுள்ளது என்பதையும் மறுக்க முடியாது. அதனால்தான் அவர்கள் அந்த வன்முறையை தீர்ப்பதற்கு எந்தவித முயற்சியும் எடுத்துக்கொள்ளவில்லை என்பது நிரூபணமாகிறது. மத்திய அரசின் நிர்வாக திறனையும் கேள்விக்குறியாக்கியுள்ளது என்பதையும் மறுக்க முடியாது. உக்ரைனில் சென்று பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனையை தீர்த்து வைக்க பாரத பிரதமர் அவர்கள் மிகுந்த முனைப்போடு இருக்கும் போது சொந்த நாட்டிலேயே ஒரு சிறிய மாநிலத்தின் பிரச்சனையை தீர்த்து வைக்க மனமில்லையா, அல்லது அவர்களுக்கு பயம் இருக்கிறதா, இல்லது அவர் பாதுகாப்பற்ற தன்மையை உணர்கிறதா என்பதை இந்த ஒன்றிய அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாநிலம் செழிக்க, மாநிலம் வளர, மாநிலம் கட்டுக்கோப்பாக இயங்க இரட்டை எஞ்சின் அரசுதான் வேண்டும் என்று எங்கு சென்றாலும் கூறிக்கொண்டிருக்கிற பாஜக தலைவர்கள் எங்கே? அவர்கள் குரல்கள் எல்லாம் அடங்கிவிட்டதா? இதுதான் நமக்கு வழங்கப்படுகிற இரட்டை இந்திர அரசா, அல்லது இரட்டை எஞ்சின் பழுதடைந்து விட்டதா? எதற்காக மணிப்பூர் பற்றி எரிகிறது என்று ஆராய்ந்து பார்த்தால் அதற்கான விடை ஒன்று மட்டும்தான். பாஜகவின் அரசியல் கணக்கு என தீர்க்கமாக கூற முடியும். கார்ப்பரேட் முதலாளிகளின் இல்லங்களில் உள்ள நிகழ்ச்சிகளுக்கு விரைந்து செல்லும் நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு மணிப்பூருக்கு செல்ல மனமில்லையா? ஏன் செல்ல மறுக்கிறார்? அந்த மக்களுக்கு ஏன் நம்பிக்கையூட்ட மறுக்கிறார் என்பதை தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் கூற வேண்டுமானால் பாஜக அரசு தங்களுடைய அரசியல் சுயலாபத்திற்காக குக்கி சமூக மக்களின் மீது திட்டமிட்டே இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறது என்பதை ஆணித்தரமாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதனால்தான் அவர்கள் அந்த வன்முறையை தீர்ப்பதற்கு எந்தவித முயற்சியும் எடுத்துக்கொள்ளவில்லை என்பது நிரூபணமாகிறது. மத்திய அரசின் நிர்வாக திறனையும் கேள்விக்குறியாக்கியுள்ளது என்பதையும் மறுக்க முடியாது. இந்த கலவரத்திலே மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள் பெண்களும் குழந்தைகளும் தான். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உலக அளவில் இன்று பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற நிலைக்கு பெண்கள் மாறி எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கிற இந்த காலத்தில் மணிப்பூர் வன்முறையில் குக்கி இன சகோதரிகள் நிர்வாணமாக்கப்பட்டு ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட காணொளி உலக அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதே. இது எந்த நாகரிகத்தின் அடையாளம்? இதுதான் இரட்டை அஞ்சின் அரசின் செயல்திறனா? பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்றைக்கு ஒன்றிய கல்வி அமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு எம்பிக்களை பார்த்து நாகரிகமற்றவர்கள் என்று கூறினார்கள். இதுதான் உங்களது நாகரிகமா? நாகரிகத்தை பத்தி எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கருதுகிறேன். ஏனெனில் 4000 ஆண்டுகளுக்கு முன்னே உலகத்திற்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் தமிழர்கள்.